கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின்மணியைப் போல பாதுகாப்பாய் நம்முடைய இலக்கு 40 நாள் தியானம். இதிலே நாம் 15 நாட்களாக என்னுடைய வார்த்தையை கடந்து விட்டோம். இனி நமக்கு குறைவான நாட்களே உள்ளது. அந்த நாட்களிலே என்னுடைய வார்த்தையை நேர்த்தியாய் கற்றுக்கொள்ளுங்கள், நேர்த்தியாய் அறிந்து கொள்ளுங்கள். நேர்த்தியாய் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் என்பது சந்தேகமில்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவ வார்த்தையிலே பலன் பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், சத்துவம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது கடைசி காலம். இனி ஒரு நாட்களில் கொடுமையான காரியங்கள் நாம் காணக்கூடும். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் மாற்றம், உலக இயக்கம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு மாறாகவே காணப்படுகின்றது. ஆகவே இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருக்காக நாம் நிற்கின்ற பொழுது கட்டாயம் கிறிஸ்து நம்மை ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நாம் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக வாழ்கின்ற பொழுது தேவன் நம்மை அவருடைய சேட்டையின் கீழே பாதுகாத்து கொள்வார். ஆகவே அவருடைய சேட்டையின் நிழலில் தங்குவதற்கு என்ன வழிமுறைகள் உண்டோ அது போன்ற காரியங்கள் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் பிழைக்கக்கூடும். இனி ஒரு நாட்களில் தேவனுக்காக எழும்பிடு ஜனங்கள் குறைந்து கொண்டே செல்வார்கள். ஏனென்றால் உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள், செயல்கள் எல்லாமே ஊழியம் நிறுத்தி அடையாதபடிக்கு நடக்கின்ற காரியமாய் காணப்படுகின்றது. இன்னைக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் அதை வைத்துக்கொண்டு ஆதாயப்படுத்தும் காரியம்தான் அதிகமாய் காணப்படுகின்றது. ஆகவே இந்த இக்கட்டான சூழலில் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற ஜனங்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் பலன் பெறுவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, இந்த சமூகத்தில் தேவன் உங்கள் நீதி நிமித்தமாக ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வைப்பார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், வார்த்தையிலே பலன் பெறுங்கள், வார்த்தையிலே நீங்கள் உறுதியாய் தருத்திருங்கள். அவரை கேட்டுக்கொண்டபடியே 1 மணி நேரமாவது விழித்தந்த தினமும் ஜெபியுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் செய்திருப்பீர்கள், நீங்கள் செழித்து காண்பீர்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். அவர் நம்முடைய தேவன். நாம் அவரை அதிகமாய் தேட வேண்டும். அவர் தேடுவதில் நாம் ஒருபோதும் குறைபட்டு போகக்கூடாது. தேவனுடைய நாம் மகிமைப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் நிச்சயித்து ஓடுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துக்குள் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்துவனுடைய காரியத்திற்காக நாம் ஓடுகின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய இலக்குக்காக நாம் ஓடுகின்ற பொழுது நாம் அதற்கான இடத்தை அடைவோம் என்பது சந்தேகம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஜனமாகிய நீங்கள் தயவு செய்து தினமும் ஒரு அதிகாரமாவது நீங்கள் வாசிங்க. அந்த அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்தை தியானித்து அதில் இருக்கின்ற சத்துவம் மகத்துவத்தை நீங்கள் உட்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாகவும் பலத்தோடும் காண்பீர்கள். எவராலும் உங்களை வெல்ல முடியாது. நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடியும். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவிடம் பெற்ற நன்மைகள், நீங்கள் பெற்ற ஜெயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் சக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் காணக்கூடிய சந்தேகமில்லை. இன்றைக்கு நாம் 16வது நாட்களே வந்து நிற்கின்றோம். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து பலப்படுத்த விரும்புகின்றார். ஆகவே அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். கட்டாயம் இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தை நம்முடைய ஒளித்துக்கு ஆரோக்கியமாகவும் சத்துவமாகவும் காணும் சந்தேகமில்லை. வாசிக்கலாம். கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்க பண்ணுகிற நானே ஆகாதனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொன்ன பார்க்கின்றோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். நான் தேவனுக்குள் நிலைத்திருக்காமல், தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றாமல், தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் வெறும் அற்பமான காரியங்கள் மாத்திரம் செய்து வந்தேன் என்று சொன்னால் என்னை பார்த்து அநேகர் இடறி விழுவார்கள். என்னை பார்த்து அநேகர் ஜீவியத்தை கெடுத்துக் கொள்வார்கள். நான் அப்படி இருக்கக்கூடாது.
பிரசங்கிக்கிற நான் கிறிஸ்துக்குள்ளே ஒரு ஒழுங்கும் கிரயமாய் காணப்பட வேண்டும். எனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட வேண்டும். ஏதோ நான் சும்மா நேரம்போக்காக செய்யாதபடி அல்லது தேவனுடைய மனம் நோகும்படி செய்யாதபடி கிறிஸ்துவுக்காக ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாகத்தோடு நான் செய்கின்ற பொழுது கட்டாயம் அங்கே ஒரு ஜெயத்தை காண முடியும். போதிக்கின்ற நான் எனக்குள்ளே ஒரு ஒழுக்கம், ஒரு நன்மை, ஒரு ரட்சிப்பு அல்லது வார்த்தையுடைய கட்டுப்பாடு இவை எல்லாம் இல்லாமல் நான் தேவனுடைய வார்த்தையை போதித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய ஜனங்களுக்காக முற்படுகின்ற நான் எனக்குள்ளே ஒரு ஒழுக்கமான ஒரு செயல், ஒரு ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை காணப்பட வேண்டும். நான் என்ன ஊழியக்காரன், நான் மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நான் யாரை கண்டாலும் அன்பாய் நேசிக்க வேண்டும். அந்த தான் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. தேவனுக்காக நான் வார்த்தைகளை கொடுக்கின்ற பொழுது, பிரயாசப்படுகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு உண்மை, ஒரு உத்தமம் இல்லை என்று சொன்னால் நான் அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நான் கரைப்படாமல் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தை நான் பார்க்கின்றோம். அதற்கு ஒரே வழி, கிறிஸ்துக்குள்ளாக நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தனக்கு தேவன் ஒரு கிஃப்டை கொடுத்ததுக்கப்புறம் அல்லது ஒரு அற்புதத்தின் வரங்களை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வரத்தை வைத்து கொண்டே தன்னை ஒரு புகழ்ச்சியடைய செய்து அதன் நிமித்தமாக தன்னை கெடுத்துக்கொண்டு இறுதியாக தேவ மகிமையை இழந்து போகின்றார்கள். நாம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிடணுமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பணிவு காணப்பட வேண்டும், ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். இந்த கனமான ஊழியத்தை தேவன் நம்ம கையில் கொடுக்கின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து, கர்த்தாவே இன்னைக்கு நான் கொடுக்க போயின்ற அந்த வார்த்தை நிமித்தமாக எனக்கு என்ன பயன், நான் ஜனங்களுக்கு எப்படி பேசணும் என்பதெல்லாம் நான் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து வர வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை லேசாக செய்ய முடியாது. இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பயங்கரமான ஒரு காரியம் என்று சொல்லும்போது நம்ம ஏதோ அழிவு நாசம் மோசம் என்ற அர்த்தம் அல்ல. இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு தேவனோடு கூடிய உறவை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையெல்லாம் நேர்த்தியாய் கொடுக்க முடியும். இந்த வார்த்தையெல்லாம் கிரியை செய்யும். இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை வீணாகி போய்விடும். தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்கின்ற பொழுது நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஸோ எனக்குள்ள ஒரு உண்மை இல்லாமல், ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல், ஒரு மனத்தளம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் அது தேவனுடைய நாமத்தை நானே கெடுக்கிறது போல் ஆகிவிடும். ஆகவே அது போன்ற தீங்கான காரியங்களை கிட்ட கொடுக்காதபடி கிறிஸ்துவுக்கு நான் எந்த அளவிற்கு என்னை தாழ்த்தி காத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும், சந்தேகம் இல்லை. ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு மெய்ப்பன். ஆகவே மெய்ப்பனாகிய நான் கிறிஸ்துவுக்குள்ள முன்மாதிரியாக இல்லாவிட்டான்னு சொன்னால் என்னை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கற்று தெரிந்து கொண்டு வருகின்ற ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அவருடைய ஆத்மாவானது, ஜீவியமானது சீர்கட்டு போகும். அதற்கு நானே கெட்டுப்போவதற்கு காரணமாகிவிடன். அதை தான் இந்த இடத்தை சுட்டி காட்டுகின்றார். பிரசங்கிக்கிற நான் மற்றவங்களுக்கு ஆகாதனாய் போகாதபடி என்னை நான் கிறிஸ்துக்குள்ள தாழ்த்திக்கிறேன் சொல்லி. ஆகவே நான் கிறிஸ்துக்குள்ளாக மனத்தாழ்மையோடு இல்லாத பட்சத்தில் அந்த வார்த்தை கிரியை செய்யாது. அந்த வார்த்தை சத்துவத்தை கொடுக்காது. அந்த வார்த்தை ஜெயத்தை கொடுக்காது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கின்ற நான் கிறிஸ்துவுக்குள் கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையானது அதை பார்த்து வருகின்ற ஆடுகள் அல்லது விசுவாசிகள் நேர்த்தியான பாதையை நடத்த முடியும், சந்தேகமில்லை. அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அந்த ஒப்பிடுதல் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது கட்டாயம் நல்ல ஒரு மெய்ப்பனாய் இருக்க முடியும், சந்தேகமில்லை. என்னுடைய வார்த்தை சொல்கின்றது, என்னுடைய ஊழியத்தை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்க கடவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவ்வளோ சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தையை நாம் சுமந்து கொண்டு வந்துவிட முடியாது. அநேக பாடுகள், நிந்தனைகள், வேதனையின் மத்தியில் தேவன் நம்மை புடமிட்டு உருவாக்குகின்றார். தேவன் ஒரு மனிதனை அநீதியாய் சோதிப்பதல்ல. தேவன் ஒரு மனிதனை நீதியாகத்தான் சோதிப்பாரே ஒழிய அநீதியாய் சோதிப்பதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வே சோதனை
காணப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்படும். தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். தேவனுடைய சத்துவம் காணப்படும். ஆகவே தேவனை நம்பி வந்த ஜனங்கள், நம்முடைய பிரசங்கத்தில் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் சீர்கட்டு போனது இல்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான பற்றுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒரு அழகான தேவனை நாம் கையிலே வைத்திருக்கின்றோம். அழகான ஒரு மகத்துவமான ஒரு வேதத்தை நம் கையிலே வைத்திருக்கின்றோம். இவையெல்லாம் நம்ம கையில் இருக்கின்ற பொழுது இந்த வசனத்தை நாம் தியானித்து அதில் இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் ஆலோசித்து பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தை நாம் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்மளை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் பாட்டு படிக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் மியூசிக் போடுகிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வந்தாலும் அந்த அர்ப்பணிப்புக்கு தேவையான ஒரு ஒழுக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கின்றோம். என் மகனே, என் மகளே, என் கற்பனைகளை கைக்கொள்ளு, என் பிரமாணங்களை மீறாதே என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவன் தன் பாவத்தை மறைத்தால் அவன் வாழவிட மாட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி பாவத்தை மறைத்து இந்த சமூகத்தில் வாழவிட எண்ணினால் மகா சபையிலே அறிக்கை செய்வேன் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இப்படி நமக்கு ஆரோக்கியமான வார்த்தைகள் அநேகமாக இருக்கின்ற பொழுது நாம் அதை எல்லாம் விட்டு ஏதோ நமக்கு இருக்கின்ற பலத்தோடு காரியங்களை செய்கின்ற பொழுது அந்த இடத்தை நாம் ஒரு அறுவடையை காண முடியாது, அந்த இடத்தை நாம் ஒரு மகத்துவத்தை காண முடியாது, அந்த இடத்தை நாம் ஒரு ஜெயத்தை காண முடியாது. ஆகவே கிறிஸ்துவ காரியத்திற்கு நாம் அர்ப்பணிப்போடு வருகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாய் செய்ய முடியாது. அடிப்படை மட்டுமே அதுதான். அதிகாலை ஒரு மனிதன் எழும்பி தேவனுடைய சமூகத்துக்கு வருகின்ற பொழுதும் முதலாவது அவனுடைய கைகளை, கால்களை, முகத்தெல்லாம் அலம்பிவிட்டு அவன் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்துவிட்டு அதற்கு பின்பாகத்தான் தெளிந்த சிந்தனையோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, அதை உட்கொள்கின்ற பொழுது நாம் ஜெயத்தை பெற முடியும். நமக்குள்ள அந்த ஒழுக்கம் இல்லாத பட்சத்தில் எழுந்த உடனே வேதத்தை தியானிப்பது அது நல்ல ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு அடையாளம் அல்ல. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் இருக்கின்றது. தெளிவாக உட்கார வேண்டும், தெளிவாக அமர வேண்டும், தெளிந்த சிந்தையோடு இருக்க வேண்டும். 2-3 காரியத்தை கையில் வச்சுக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடாது. 2-3 காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டே ஜெபிக்க முடியாது. இதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கட்டாயம் தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடும். ஆகவே தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகின்ற நான் எனக்குள்ளே ஒரு முறையான ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ரட்சிப்பு அல்லது விடுதலை இல்லாவிட்டால் நான் என்னதான் வார்த்தையில கொடுத்தாலும் அது வீண்தான். அந்த ஒழுக்கம் கட்டாயம் நமக்குள்ள தேவை. ஏனென்று சொன்னால் என்னை காண்கின்றவர்கள் கிறிஸ்தின் அன்பை கண்டு கொள்வார்கள் என்று தன்னுடைய வார்த்தை சொல்கின்றது. அதே போல நான் நல்ல விதையை விதைத்தால்தான் இந்த விதையில் உள்ள பழத்தை சாப்பிட்டு வருகின்ற விசுவாசிகள் நல்லதை விதைப்பார்கள். நான் தீயதை விதைத்து விட்டோன்னு சொன்னால் என்னை பார்த்து வருகின்ற ஜனங்கள், விசுவாசிகள் தீமையிலே செத்து தீமையிலே மடிந்து போவார்கள். அது போன்ற இதுக்கு நாம் காரணமாகக்கூடாது. ஆகவே கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை ஜெயமாய் பற்றி கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்காக உண்மையோடு உத்தமத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஏற்ற உணவு, தண்ணீர், இருப்பிடம் கொடுக்காமல் வெறுமணிக்காய் இருந்தால் என்று சொன்னால் அதில் ஜெயத்தை காண முடியாது. அதே போல் தான் ஒரு ஊழியன் விசுவாசிகளுக்கு தேவையான ஜீவ வசனம், ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று, ஜீவக்கிடம் இவைகளை நாம் நேர்த்தியாய் காட்டாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஆத்மா அழிவை காணும். ஆகவே முன்மாதிரியாக வாழ ஒழுங்கும் கிரயமாய் கற்றுக்கொள்வோம். கட்டாயம் கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான ஒழுக்கத்தை குறித்து கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெறுவார்களாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. முதலாவது நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொண்டு ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக் கொடுக்க கேட்டதற்காக நன்றி தகப்பனே. கற்பத்தின் கனி, கடன் பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், இன்னும் தீராத பிரச்சனை எல்லாம் இயேசு நாமத்தில் மாறுவதாக. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு ஜனமும் இயேசு நாமத்தில் சுகப்படும் ஜீவனத்தோடு
குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை காண்பதாக. தகப்பனே, இந்த வார்த்தை 30 60 100 கனி கொடுக்க கிரியை செய்யும். என்னால் ஒன்றுமல்ல, எல்லாம் மழை ஆகும். இதை வழிநடத்தும், பொறுப்படுத்தி பாதுகாத்துகளும் உமக்குள்ளே உண்மையோடு ஒத்துமத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசு என்னும் வல்லமையோட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் அறிவுப்படுத்துங்க. கட்டாயம் கிறிஸ்து அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன்.